சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் வரவிருக்கும் நிலையில் அணியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் எது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து எமது செய்தியாளர் சுதர் எழுப்பிய கேள்விகளுக்கு சிவகாசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நேற்று நியூஸ் வந்துச்சு, ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கு பதிலாக சாம்சனை நமக்கு டீமுக்கு எடுத்துக்காங்க. இது நமக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஜடேஜா மாதிரி நம்ம டீமில் ஒரு வைபான ஆள் கிடைக்க கஷ்டம். ஒரு ஆக்டிவாக துருவுன்னு இருக்க மாதிரி ஆள் சாம்சன் இருக்க மாட்டான். சாம்சங் உள்ளக்கு வர்றது டீமுக்கு இன்னும் கொஞ்சம் வலுவானதாக இருக்கும். ஏன்னா அவர் பேட்ஸ்மேன் கீப்பிங் சரி நல்லா பண்ணுறாரு. டீம் சிஎஸ்கே இன்னும் அடுத்த அப்டேட்டுக்கு போகுதுன்னு நினச்சிக்கலாம். சஞ்சு சாம்சன் நமக்கு பேட்டிங் கீப்பிங் பிகாஸ் ஆஃப் தோனி இல்லாததுனால சஞ்சு சாம்சன் போயிருக்காங்க. ஸோ ஜடேஜா மாதிரி ஒரு நல்ல ஃபீல்டரோ ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸர் ஃபினிஷருக்கு தான் நமக்கு இப்போ ஆள் தேவை. அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஆக்ஷனில் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிஎஸ்கேல தலை இருக்காது, தளபதி இல்லைங்கிற வருத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் சாம்சங்கும் ஒரு சிறந்த வீரர் தான். அவர் சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப இது. அதான் வருங்காலத்தில் இளம் தலைமுறைகளை வச்சு டீமை கொண்டு வந்து நினச்சி இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து சிவகாசி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.